திருப்பத்தூர் நூலகத்தில் ஐம்பெரும் விழா. எழுத்தாளர்கள், வாசகர்கள், கவிஞர்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா கிளை பொது நூலகத்தில் எழுத்தாளர்கள், வாசகர்கள், கவிஞர்கள் புத்தாண்டு சந்திப்பு, திருக்குறள் செல்விக்கு பாராட்டு விழா, புத்தாண்டு கவியரங்கம், திருப்பத்தூர் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு 7ஆம் ஆண்டு விழா, திருப்பத்தூர் குயில்தோப்பு கவிதைக்களம் 2ஆம் ஆண்டு விழா என்ற ஐம்பெரும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் ஏ.டி. விக்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திருப்பத்தூர் பேரறிஞர் அண்ணா கிளை பொது நூலகம் கிளை நல் நூலகர் மகாலிங்க ஜெயகாந்தன் வரவேற்புரை நிகழ்த்தினார். வாசகர் வட்ட தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார். விழாவில் பாவலர் சக்திவேல், கவிஞர்கள் பரம்பு நடராஜன், விஸ்வநாத ஞானவேல், வைகை பாரதி, அப்துல் வாஹித், வழக்கறிஞர் இளையராஜா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர். வள்ளுவம் சொல்லும் அறம் உரை வீச்சு என்ற தலைப்பில் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி திருக்குறள் செல்வி நர்மதா பேசி அசத்தினார். அவருக்கு கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள் பாராட்டு தெரிவித்தனர். தொடர்ந்து புத்தாண்டே வா என்ற தலைப்பில் புத்தாண்டு கவியரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கவிஞர் லட்சுமி துவக்கி வைக்க கவிஞர் துஷ்யந்த் சரவணராஜ் தலைமை வகித்தார். இதில் அமைதி நிலவிட என்ற தலைப்பில் கவிஞர் சபிதா பானு, பெண்மை போற்றிட என்ற தலைப்பில் கவிஞர் மோகன், உண்மை வென்றிட என்ற தலைப்பில் கவிஞர் பொதிகை கோவிந்தராஜன், சமத்துவம் நிலைத்திட என்ற தலைப்பில் கவிஞர் வேலாயுதராஜா, உரிமைகள் காத்திட என்ற தலைப்பில் கவிஞரும் பாடகருமான வைகை பிரபா ஆகியோர் புத்தாண்டை வரவேற்று பேச்சு உரையாற்றினர். அதனையடுத்து கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் வழக்கறிஞர் பவதாரணி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் புரவலர்கள் பாஸ்கரன், ராஜசேகரன், அன்னக்கொடி, கமலநாதன், மாரிமுத்து, சுரேஷ்காந்த், ஆசிரியர் ரத்தினம், கவிஞர் சரவணபாண்டி, நவீன், கலைஞானம், நூலக உதவியாளர்கள் நாராயணன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நூலக உதவியாளர் குணசேகரன் நன்றியுரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வாசகர் வட்டம் செய்திருந்தது.